Hey, hello and welcome back to another video. Ethical hacking la உங்களுக்கு வந்து இன்ட்ரஸ்ட் இருக்கு அப்படினா இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டா வந்து பாருங்க. ஏனா இந்த வீடியோல நம்ம ethical hacking அப்படினா என்ன அப்படிங்கறத ஆரம்பிச்சு எப்படி நீங்க ethical hacker-ஆ வந்து ஆகுறது, அதுக்கு என்ன டூல்ஸ் எல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ண போறீங்க, என்ன ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து வேணும், இது எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். சோ உங்க फ्रेंड्स ஆர் யாராவது ethical hacking-ல இன்ட்ரஸ்ட் இருக்காங்க அப்படினா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா Subscribe வந்து பண்ணி வெச்சுக்கோங்க. ஸோ எத்திக்கல் ஹேக்கிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்போ ஹேக்கிங்கில் ரெண்டு டைப் வந்து இருக்குது. ஒன்று வந்து ஒயிட் ஹேட் ஹேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து கிரே ஆர் பிளாக் ஹேட் ஹேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி அது வந்து கிரே தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒயிட் ஹேட் ஹேக்கிங் அப்படிங்கிறவங்க யாருன்னா எந்த விதமான தப்பான ஹேக்கிங் வந்து பண்ணாதவங்க. இவங்க எல்லாருமே இவங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணுற ப்ராப்பர் ஹேக்கர்ஸ் வந்து இவங்க. இன்னொரு ஹேக்கிங் டைப் வந்து இருக்குது. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைனில் வந்து மணி வந்து திருடுறது. ஸோ இது மாதிரி எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸும் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா கிரே ஹேட் ஹேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ் அப்படின்னு வந்து அவங்கள வந்து கேட்டகரிஸ் பண்ணுவாங்க. பட் இந்த ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ் ஆர் எத்திக்கல் ஹேக்கர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பேட்மேன் மாதிரி நல்லது பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இவங்களுடைய மேஜர் ஒர்க் என்னவாக இருக்கும் எத்திக்கல் ஹேக்கர்ஸோட ஒர்க் அப்படின்னா பெனட்ரேஷன் டெஸ்டிங் வந்து பண்ணுறது. ஒரு பெரிய ஆர்கனைசேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேக்கிங் குரூப் வந்து அந்த ஆர்கனைசேஷனோட டேட்டாவை ஸ்டீல் பண்ண ட்ரை பண்ணுது அப்படின்னா அதை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறது வந்து எத்திக்கல் ஹேக்கர்ஸோட ஒர்க்காக இருக்கும். ப்ராப்பராக ஃபயர் வால்ஸை வந்து பில்ட் பண்ணுறது, ஃபயர் வாலை வந்து யாராவது வந்து பெனட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அதை போயிட்டு தடுக்கிறது, டேட்டா லீக்கேஜ் எங்கேயாவது ஆகுது அப்படின்னா அந்த வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ இது மாதிரி ஒரு டேட்டாவை சேஃப்கார்ட் பண்ணுற ஒரு ஒர்க்கை தான் வந்து ஒரு எத்திக்கல் ஹேக்கர்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த எத்திக்கல் ஹேக்கர்ஸ் வந்து எங்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, என்ன டொமைன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்குறப்போ ஐடி இண்டஸ்ட்ரியில், ஹெல்த் கேர் டொமைனில், பேங்கிங் செக்டாரில், ஃபினான்ஸ் செக்டாரில், அப்புறம் இ-காமர்ஸில், இதுதான் வந்து மேஜர் டொமைன்ஸ் வந்து ஒரு எத்திக்கல் ஹேக்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ நீங்கள் எத்திக்கல் ஹேக்கராக படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா கூட எந்த டொமைனில் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த டைமில் இந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இப்போது முக்கியமான ஒரு விஷயம், எத்திக்கல் ஹேக்கர்ஸ் ஆகணும்னா வந்து இப்போது எனக்கு வந்து ஹேக்கிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எத்திக்கல் ஹேக்கராக நான் வந்து ஆகணும். பட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்கும்ல, ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா எத்திக்கல் ஹேக்கிங்கோடைய ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்போ நெட்வொர்க்கிங் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஐபினா என்ன, டிசிபி ஐபி அப்படின்னா என்ன, ரவுட்டர்ஸ் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது, ஃபயர் வால்ஸ் அப்படின்னா வந்து என்ன. ஸோ இது மாதிரி நெட்வொர்க்கிங் ரிலேட்டடில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன் நெட்வொர்க்கிங்கில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த ஃபயர் வால், ரவுட்டர்ஸு, டிசிபி ஐபி இது மூலயமா தான் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்து நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு வெப் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஆர் இன்டர்நெட்டில் நீங்கள் எனிதிங் யூஸ் பண்ணாலுமே உங்களுடைய சிஸ்டமில் ஒரு ஃபயர் வால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து இருக்கும். அந்த ஃபயர் வால் அப்படிங்கிறது என்னன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஒயிட் வாக்கர்ஸை எடுத்து சண்டை போடுறதுக்கு ஒரு பெரிய வால் ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய வைரஸஸ்ஸு, நிறைய ஹேக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வைரஸை வந்து நம்ம சிஸ்டமில் வந்து இன்சர்ட் பண்ண வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஆர் ஒரு வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா வைரஸ் வந்து அதிலே வந்து இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயத்தில் நம்ம சிஸ்டமில் இருக்கிற டேட்டாவை ஸ்டீல் பண்ணுறதுக்கு வைரஸஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க ஹேக்கர்ஸு. அதை வந்து தடுக்கிறதுக்கு தான் இந்த ஃபயர் வால் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த நெட்வொர்க்கிங் கான்செப்டே என்ன அப்படின்னா ஒரு சிஸ்டம் வந்து இன்னொரு சிஸ்டமுக்கு எய்தர் ஆன்லைன் மூலயமாவோ இல்லை ஈத்தர்நெட் கேபிள் மூலயமாவோ வந்து கனெக்ட் ஆகிறது தான் வந்து இந்த நெட்வொர்க்கிங் கான்செப்டே. அப்போ தான் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த டேட்டா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அந்த சமயத்தில் தான் ஹேக்கர்ஸ் வந்து அந்த டேட்டாவை ஸ்டீல் பண்ண வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால நீங்கள் நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்கணும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஸ்டெப்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஹேக்கராக ஆகணும் அப்படின்னா. தென் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து உங்களுக்கு கம்பல்சரி வந்து தெரிஞ்சே இருக்கணும். விண்டோஸு, லைனக்ஸு, தென் மேக் ஓஎஸ் 3 ஆப்ரேட்டிங் சிஸ்டமே தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ரொம்ப பெட்டர். நிறைய ஹேக்கர்ஸ் வந்து படிக்கிறது லினக்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் வந்து படிப்பாங்க. நிறைய ஆர்கனைசேஷன்ஸுமே வந்து அதுதான் வந்து ப்ரிஃபர் பண்ணணும். ஏன் அப்படின்னா when comparing with விண்டோஸ் கூடயும் மேக் ஓஎஸ் கூடயும் கம்பேர் பண்ணுறப்போ லைனக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹேக்கிங் டூல்ஸ் வந்து நிறையா வந்து நமக்கு வந்து அவைலபிளாக வந்து இருக்கும்.
லைனக்ஸ் ஓஎஸே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ஓஎஸ் மாதிரி இல்லாமல் நீங்கள் என்ன விஷயம் அங்கே பண்ணனாலுமே அதில் வந்து ஒரு கமாண்டாக தான் நீங்கள் வந்து லைனக்ஸ் வந்து ஆப்ரேட் வந்து பண்ண முடியும். ஸோ ஒரு பாஸ்வேர்டை க்ராக் பண்ணுறதுலேருந்து இல்லை ஒரு பயங்கரமான செக்யூரிட்டி க்ரியேட் பண்ணுற வரைக்கும் நிறைய விஷயத்தை நம்மளால் லைனக்ஸ் ஓஎஸ் மூலிமா வந்து பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஹேக்கிங் படிக்கிறப்போ 3 ஓஎஸுமே கற்றுக்கிறது பெட்டர். 3 ஓஎஸோட ஃபண்டமெண்டல்ஸ் கற்றுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெட்டர். பட் ஸ்டில் லைனக்ஸை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து வேலை கிடைக்கிறதுக்கோ இல்லை நீங்களாகவே ஒரு சைபர் செக்யூரிட்டி கன்சல்டன்சி ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே லைனக்ஸை நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேலரி ரேஞ்சோ இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கோப்பும் அங்கே வந்து பயங்கர அதிகமாக வந்து ஆகும். ஸோ நீங்கள் எத்திக்கல் ஹேக்கிங் ஆகிறோம் இல்லை ஹேக்கராக ஆகணும் அப்படின்னா லைனக்ஸ் ஓஎஸும் இல்லை மற்ற ஓஎஸும் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு விஷயம். ஹேக்கிங்கில் கோடிங் வருமா அப்படிங்கிற ஒரு டவுட் நிறைய பேருக்கு வந்து இருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து பயங்கரமான கோடர்ஸாக தான் வந்து பயங்கர ஹேக்கர்ஸாக வந்து இருப்பாங்க. நீங்கள் கூகுளில் சும்மா போயிட்டு வேர்ல்டோடைய பெஸ்ட் ஹேக்கர்ஸ் அப்படின்னு வந்து போட்டிங்கன்னா அதில் வர எல்லாருமே வந்து கோடிங்கில் ஒரு ப்ராடிஜியாக வந்து இருந்திருப்பாங்க. எக்ஸ்ட்ராடினரி கோடர்ஸாக வந்து அவங்க வந்து இருப்பாங்க. நீங்கள் ஹேக்கர் ஆகணும் எத்திக்கல் ஹேக்கிங்லேயோ இல்லை ஈவன் நீங்கள் பிளாக் ஹேட் கிரே ஹேட் ஹேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் கூட அது கூட நீங்கள் ஆகணுன்னாலுமே கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரியான கோடிங் ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியணும். முக்கியமாக ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும். பைத்தான், பேஷ் இல்லை பவர் ஷெல் இது மாதிரி ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் வந்து ஒரு ப்ராப்பர் ஹேக்கராக வந்து ஆக முடியும். ஏன்னா ஒரு டேட்டாவை ஸ்டீல் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை ஒரு டேட்டா ஒருத்தன் ஸ்டீல் பண்ண போகிறோம் அதை வந்து நம்ம தடுக்க போகிறோம் அப்படின்னாலுமே சரி இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து கோடிங் தான் வந்து எழுதுவோம். ஸோ கோடிங் மூலயமா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் டேட்டாவை ஸ்டீலும் பண்ண முடியும், டேட்டாவை சேஃப்கார்டும் வந்து பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எனி ஒன் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். முக்கியமாக பைத்தான் மாதிரி லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா ரொம்ப இப்போ உங்களுடைய ஸ்கோப் வந்து ரொம்ப ஹையாக வந்து இருக்கும். நீங்கள் சீக்கிரமாக வேலைக்கு போகிறதுக்கோ இல்லை சீக்கிரமாக நிறைய கிளைண்ட்ஸை வந்து பிடிக்கிறதுக்கோ கோடிங் தான் வந்து ஒரு பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். நீங்கள் என்ன புக்ஸ் ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவோட எண்டில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ எத்திக்கல் ஹேக்கிங் கற்றுக்கணும் அப்படின்னா கோடிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஹேக்கிங்குடைய பேசிக்ஸ் அப்படின்னு நம்ம சம்மரி பண்ணணும் அப்படின்னா நெட்வொர்க்கிங் தெரிஞ்சிருக்கணும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், தென் கண்டிப்பாக ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இதுதான் வந்து ஹேக்கிங்கோடைய ஃபண்டமெண்டல். ஸோ ஃபண்டமெண்டல்ஸை நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிட்டீங்க. அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி ஃபண்டமெண்டல்ஸை நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும். அப்படின்னா என்னென்னா பெனட்ரேட்டிங் டெஸ்டிங்னா என்ன, அது வல்னரபிலிட்டி அப்படின்னா என்ன, அந்த வல்னரபிலிட்டியை எப்படி வந்து நீங்கள் வந்து ஹேண்டில் வந்து பண்ணுறது, அப்புறம் கிரிப்டோகிராஃபி அப்படின்னா என்ன, கிரிப்டோகிராஃபி அல்காரிதம்ஸை எப்படி வந்து நம்ம வந்து ரைட் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள். தென் கோடிங் வந்து செக்யூரான கோடிங் வந்து எழுதுறது எப்படி, அதை நீங்கள் வந்து கற்றுக்கிட்டாகணும். அதுக்கப்புறம் முக்கியமாக இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸு அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், இது வந்து ரொம்ப க்ரூஷியலான ஒரு ஸ்கில்லு எத்திக்கல் ஹேக்கிங் நீங்கள் கற்றுக்கிற அந்த ஜர்னியில். ஸோ பேசிக்ஸ் கற்று முடித்ததுக்கப்புறமா அதுக்கு அடுத்த லெவலாக வல்னரபிலிட்டி ரிலேட்டடான விஷயங்கள் என்னென்ன, பெனட்ரேட்டிங் டெஸ்டிங் நம்ம வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் வந்து பண்ணுறது, கோடிங்கை ரொம்ப ரொம்ப செக்யூராக நம்ம வந்து எப்படி வந்து ரைட் பண்ணுறது, இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா என்ன, ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா உடனே அந்த இஷ்யூவை ரெக்டிஃபை பண்ணுறது வந்து எப்படி, அதுக்கு என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து அடுத்தது வந்து கற்றுக்கணும். எத்திக்கல் ஹேக்கிங்கில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் ஒரு கம்ப்ளீட் எத்திக்கல் ஹேக்கர் ஆகணும் அப்படின்னா எத்திக்கல் ஹேக்கிங் டூல்ஸை நீங்கள் வந்து மாஸ்டர் வந்து பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாஸ்வேர்ட் ஸ்கேனர்ஸாக இருக்கட்டும், வல்னரபிலிட்டி ஸ்கேனர்ஸாக வந்து இருக்கட்டும், அப்புறம் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் டூல் கிட்ஸாக இருக்கட்டும், தென் காலி லினக்ஸாக இருக்கட்டும். ஸோ இது மாதிரி ஹேக்கிங்க்குன்னு சொல்லிட்டு சில செட் ஆஃப் டூல்ஸ் வந்து இருக்குது. அந்த டூல்ஸ் என்னெல்லாம் வந்து பண்ணோம் அப்படின்னா பாஸ்வேர்ட்ஸ் வந்து செக்யூராக இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து செக் பண்ணும், ஃபயர்வால் வந்து செக்யூராக இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து செக் பண்ணும், எனி வல்னரபிலிட்டி வந்து வருதா இல்லை வரதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணும். ஸோ இது மாதிரியான டூல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து மாஸ்டர் பண்ணி இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் உங்களுக்கு வந்து நீங்கள் கோடிங்கில் ஒர்க் பண்ணுறத விடையும் இந்த மாதிரி டூல்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறது தான் வந்து பெரிய பெரிய எம்என்சிஸ்லையும் பெரிய பெரிய ப்ராடக்ட் கம்பெனிஸ்லையும் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும். தென் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறதுமே வந்து இந்த டூல்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத ப்ரிஃபரும் வந்து பண்ணுவாங்க. ஸோ எத்திக்கல் ஹேக்கிங் ரிலேட்டட் டூல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மாஸ்டர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த எத்திக்கல் ஹேக்கிங் லேர்னிங் ஜர்னியில்.
இதுக்கப்புறம் நீங்கள் சர்டிஃபிகேஷன் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா, மோஸ்ட்லி சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. வென் யூ ஆர் கோயிங் ஆஸ் அ ஃப்ரெஷர் ஆர் லெஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறப்போ, நீங்கள் ஒரு கன்சல்டண்ட்டாக போகிறீங்க, அதாவது ஒரு 8+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அந்த இடத்துல சர்டிஃபிகேஷன்ஸ் அவங்க வந்து நிறைய பேர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் ஃப்ரெஷருக்கு சர்டிஃபிகேஷன் வந்து தேவை கிடையாது. பட் ஸ்டில் நீங்கள் சர்டிஃபிகேஷன் கற்றுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்போ, சர்டிஃபைடு எத்திக்கல் ஹேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேஷன் வந்து இருக்குது. அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே இந்த சர்டிஃபிகேஷன் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுவாங்க. தென் சர்டிஃபிகேஷன் ஆஃப் எத்திக்கல் ஹேக்கர் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேஷன் வந்து இருக்குது. இதுதான் வந்து 2 மேஜர் சர்டிஃபிகேஷன். இதை தாண்டி நெட்வொர்க்கிங் ரிலேட்டட் சர்டிஃபிகேஷன் CCNAவாக இருக்கட்டும், ஸோ அது மாதிரி நெட்வொர்க்கிங் ரிலேட்டட் சர்டிஃபிகேஷன்ஸும் நீங்கள் பண்ணுறது பெட்டரான ஒரு ஆப்ஷனாக வந்து இருக்கும். பட் ஸ்டில் நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கிற பட்சத்தில் இல்லை உங்களுக்கு தேவைப்படாது. ஆனால் உங்களுக்கு நான் வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் இதுதான் எனக்கு பெட்டராக இருக்கும் ப்ரோ என் ரெஸ்யூமில் போடுறதுக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ட்ரை வந்து பண்ணலாம். பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவும் வந்து பெட்டரான ஒரு விஷயமாக வந்து இருக்கும். ஸோ இப்போது எத்திக்கல் ஹேக்கிங் அப்படிங்கிறத நம்ம வந்து சம்மரி பண்ணுறோம் அப்படின்னா, அதோட பேசிக்ஸாக நம்ம வந்து பார்க்குறப்போ நெட்வொர்க்கிங்கு, OS, ப்ரோக்ராமிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். அடுத்த லெவலாக நம்ம வந்து பார்க்குறப்போ வல்னரபிலிட்டி அப்படின்னா என்ன, அதை எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி டேக்கிள் பண்ணுறது, செக்யூர் கோடிங் ரைட் பண்ணுறது எப்படி, இன்சிடென்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணுறது எப்படி, தென் எத்திக்கல் ஹேக்கிங் டூல்ஸான பாஸ்வேர்ட் ஸ்கேனர்ஸு, வல்னரபிலிட்டி ஸ்கேனர்ஸு, ஃபயர்வால் ஸ்கேனர்ஸு இதெல்லாம் நம்ம எப்படி மாஸ்டர் பண்ணுறது, அப்புறம் காலையில் லினக்ஸை வந்து கற்றுக்கிறது எப்படி. ஸோ இதெல்லாம் தான் வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வந்து எத்திக்கல் ஹேக்கிங்கில் வந்து நீங்கள் வந்து அந்த லேர்னிங் ஜேர்னியில் இதை தான் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி வந்து படிக்கணும். உங்களோட இன்டர்வியூவில் கொஷின்ஸுமே வந்து இப்போ நான் மென்ஷன் பண்ணதுலேருந்தா வந்து மேக்ஸிமம் வந்து வரும். தென் சினாரியோ பெஸ்ட்டு கொஷின்ஸும் வந்து, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு வல்னரபிலிட்டி வருது அப்படின்னா அதை நீங்கள் எப்படி வந்து டேக்கிள் பண்ணுவீங்க, என்ன டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ்லாம் அதுக்கு வந்து யூஸ் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரியான இன்டர்வியூ கொஷின்ஸும் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ஸோ இப்போது முக்கியமான ஒரு பார்ட் நம்ம வந்து வந்திருக்கோம். ஒரு எத்திக்கல் ஹேக்கர்ஸ் வந்து இந்தியாவில் எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கொஷின் நிறைய பேருக்கு வந்து இருக்கும். நீங்கள் வந்து ஒரு MNCயில் ஃபார் எக்ஸாம்பிள் TCS, காக்னிசன்ட், விப்ரோ இது மாதிரியான கம்பெனிஸில் நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு பேசிக் சேலரிஸ் வந்து உங்களுக்கு வந்து 3 to 5 lakh மட்டும்தான் வந்து இருக்கும். அதுவே நீங்கள் வந்து இதுக்குன்னு சில கம்பெனிஸ்லாம் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரி சைபர் செக்யூரிட்டி, அதாவது ஆன்டிவைரஸ் மேக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏவேஸ்டாவாக இருக்கட்டும், இது மாதிரி எனக்கு இப்போது அதோட நேம்லாம் மறந்து போயிடுச்சு. ஸோ எனி ஆன்டிவைரஸ் கம்பெனிலையும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உள்ளே வந்து போகலாம். உங்களுக்கு எத்திக்கல் ஹேக்கிங்கோட ஸ்கில் செட்ஸ் வந்து இருந்தால் அங்கே உங்களோட சேலரி ரேஞ்ச் ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும். தென் ப்ராடக்ட் கம்பெனிஸ் லைக் ஜோகோ, கூகுள் மாதிரியான கம்பெனிஸும் நீங்கள் வந்து உள்ளே வந்து போகலாம். அதுக்கும் உங்களோட ஸ்கில் செட்ஸ் வந்து ஒரு MNCக்கு எவ்வளோ ஸ்கில்ஸ் தேவையோ அதோட ஒரு 2x or 3x ஸ்கில் செட் உங்கள்கிட்ட வந்து இருக்குது. என்னால் எவ்வளோ பெரிய வல்னரபிலிட்டி வேணால் டேக்கிள் வந்து பண்ண முடியும், என்னால் சூப்பராக வந்து கோடிங் ரைட் பண்ண முடியும், இது மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து இருந்துச்சுன்னா ஆன்டிவைரஸ் கம்பெனிஸ்லேயோ இல்லை ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் லைக் கூகுள், அமேசான் இது மாதிரி கம்பெனிஸ்லேயும் நீங்கள் வந்து வேலைக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அங்கே வந்து சேலரி பே வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து 10 to 15 lakhs ஆர் அபோவ் வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அங்கே பர்க்ஸும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு எத்திக்கல் ஹேக்கிங்கோடைய சேலரி ஸ்ட்ரக்சர் இன் இந்தியா. இப்போது நீங்கள் என்ன மாதிரியான புக்ஸ் எல்லாம் வந்து ரெஃபர் பண்ணலாம், ஒரு எத்திக்கல் ஹேக்கராக ஆகணும் அதுக்கு நான் வந்து படிச்சுட்ருக்கேன் அப்படின்னா, த ஹேக்கர்ஸ் பிளே புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் வந்து இருக்குது. ஸோ இதில் ஹேக்கிங்கோடைய ஃபண்டமெண்டல்ஸ் ஆரம்பித்து ஹேக்கிங்கில் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் நாலேஜ் வேணும் அப்படின்னா இந்த ஹேக்கர்ஸ் பிளே புக் அப்படிங்கிற இந்த புக்கை வந்து யூஸ் பண்ணலாம். ஹேக்கிங்க்கு ப்ரோக்ராமிங் வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ வைல் அண்ட் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் ஸ்கிரிப்டிங் ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் ஹேக்கிங் ரிலேட்டடான விஷயம். ஸோ நீங்கள் வந்து எப்படி ஒரு பைத்தானை லேர்ன் பண்ணி எப்படி ஒரு ஹேக்கர் ஆகலாம் அப்படிங்கிறது தான் இந்த புக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லும், வைல் அண்ட் பைத்தான் அப்படிங்கிற இந்த புக்கு. தென் நீங்கள் ஹேக்கிங்லேயே வந்து நிறைய ஸ்பெஷலைசேஷன்ஸ் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மொபைல் செக்யூரிட்டி, க்ளவுட் செக்யூரிட்டி, தென் வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி, அது மாதிரி த வெப் அப்ளிகேஷன் ஹேக்கர்ஸ் ஹேண்ட் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. இது வந்து பர்டிகுலர்லி நீங்கள் வெப்சைட்டோடைய செக்யூரிட்டியை மட்டும் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க, அந்த டொமைனில் மட்டும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த புக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 3 புக்கு வந்து ஹேக்கிங்கில் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த புக்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். இதை தாண்டி யூடியூப் சேனல் என்னெல்லாம் வந்து ரெஃபர் பண்ணலாம் இந்த எத்திக்கல் ஹேக்கிங் லேர்னிங் ஜர்னியில் அப்படின்னு பார்க்குறப்போ, நெட்வொர்க் செக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. இதில்
நெட்வொர்க்கிங் ரிலேட்டடான ஸ்டப்ஸ் என்ன, ஹேக்கிங் வந்து நெட்வொர்க்கிங் ரிலேட்டட் எப்படி பண்ணுவாங்க, அதை எப்படி சேஃப்கார்ட் பண்ணுறது, இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ்லாம் வந்து அவங்க வந்து ரொம்ப சூப்பராக வந்து போட்டுட்ருப்பாங்க. இந்த சைபர் மென்டார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. இதில் சைபர் செக்யூரிட்டியோடைய A to Z எல்லாமே நீங்கள் இந்த சேனல் மூலிமா வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். ஸோ இந்த 2 மேஜர் யூடியூப் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து எத்திக்கல் ஹேக்கிங்கில் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் நாலேஜ் வந்து ரொம்ப சூப்பராக வந்து வந்துடும். இதை தாண்டி த மெஷாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. பட் இதை நான் அவ்வளோவா வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இதில் கிரே ஹேட் அண்ட் பிளாக் ஹேட் ஹேட்டிங்கும் சேர்த்து வந்து இவங்க வந்து நிறைய டுட்டோரியல்ஸ் வந்து போடுறதால எத்திக்கல் ப்ராக்டிஸஸ்க்கு இது வந்து செட் ஆகாது. பட் ஸ்டில் ஹேக்கிங்கை ப்ராப்பராக லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் ஹேக்கிங்கோடைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு எத்திக்கல் ஹேக்கராக ஆகணும் அப்படின்னா இந்த ரோட் மேப் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு வந்து எனி பர்டிகுலர் ஐடி ரோட் மேப்ஸ் வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் வந்து பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம வந்து வீடியோ வந்து போடலாம். தென் நிறைய கரியர் ரிலேட்டட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு கரியர் ரிலேட்டட் வீடியோ நம்ம வந்து சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், டேக் கேர், பை.